200 ஆண்டு காலம் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட 2 நாட்கள் புலியைப் போல வீரத்தோடு போராடி சாவது மேலானது என்கிற திப்பு சுல்தானின் வீர வரிகளுக்கு ஏற்ப தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய பெருமகன். அநீதிக்கு எதிராக போராடுகிற அத்தனை பேரும் புனித போராளிகள், ஜிகாதிகள் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அப்படி தன் வாழ்நாள் முழுமைக்கும் தன்னை சுற்றியிருக்கிற அத்தனை அநீதிகளையும் எதிர்த்த ஒரு மாபெரும் வீரன். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த புனித போராளிதான் பழனி பாபா. யார் இந்த பழனி பாபா? நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காப்பிக்கொட்டை ராவுத்தருடைய மகனாக 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தவர்தான் பழனி பாபா. பழனி பாபா அவருடைய இயற்பெயர் அகமது அலி. பழனி பாபாவிற்கும் ஃபார்வர்ட் பிளாக்குடைய தலைவராகவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த மரியாதைக்குரிய ஐயா மூக்கையா தேவருக்கும் மிகப்பெரிய நட்பு இருந்திருக்கிறது. அந்த நட்பின் அடிப்படையில் மூக்கையா தேவர் அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்கும் அரசியல் பிரபலங்களுக்கும் பழனி பாபா அவர்களை அறிமுகம் செய்த பொழுது அவருடைய பெயரை சொன்னால் அது மரியாதையாக இருக்காது, அகமது அலி என்று பெயரை சொன்னால் மரியாதையாக இருக்காது என்பதற்காக பாபா பாபா என்று எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அப்படி மூக்கையா தேவர்கள் பாபா என்று அறிமுகம் செய்த அந்த பெயர் நாடவில் பாபா பாபா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டது. மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்கள் மேடையில் பேசுகிற பொழுது, நான் பழனி பக்கத்தில் ஆய்க்குடி என்கிற கிராமத்தை சார்ந்தவன், அதுதான் என்னுடைய தாய் கிராமம் என்று பழனியை அறிமுகம் செய்து பேசியதால் பழனி பாபா என்று அந்த பெயர் நிலை பெற்றது. 1990 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் இளையராஜாவுடைய பாடல் கேசட்டுகள் எந்த அளவுக்கு விற்பனை செய்யப்பட்டதோ அதற்கு இணையாக விற்பனை செய்யப்பட்ட ஒரு ஆடியோ கேசட் என்றால் அது பழனி பாபாவுடைய உரை வீச்சுகள். அன்றைக்கு இளைஞர்கள், அரசியலை நோக்கி வந்த இளைஞர்களையும், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மக்களுடைய அரசியலை உற்று கவனித்த அத்தனை இளைஞர்களையும் உரைய வைத்த உரைவீச்சுகள் பழனி பாபாவுடைய உரைகள். ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவிக்கப்படாத பேச்சாளராக மிகப்பெரிய அளவில் திமுகவுக்காக வேலை செய்தவர் பழனி பாபா அவர்கள். அதற்கு பிறகு எம்ஜிஆர் குறித்த நட்பின் காரணமாக எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக இருந்தார். எந்த அளவுக்கு நெருக்கம் என்றால், எம்ஜிஆரோடு உட்கார்ந்து ராமாவரம் தோட்டத்தில் ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்த அளவுக்கு அவருடைய நெருக்கம் இருக்கிறது. பழனி பாபா அவர்கள் எதற்கும் அஞ்சாத ஒரு மாவீரனாக, ஒரு துணிச்சல்காரனாக இருந்திருக்கு. பல சான்றுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு சான்று, எம்ஜிஆரும் பழனி பாபாவும் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருக்கார் ராமவரம் தோட்டத்தில். அப்படி உணவருந்த போது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், இந்த ஆப்பிளை நீங்கள் வெட்டி சாப்பிடுங்கள் என்று ஒரு ஆப்பிளையும் ஒரு கத்தியும் கொடுத்திருக்கிறார். அப்படி ஆப்பிளை வெட்டி எம்ஜிஆர் பழனி பாபா அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார், நான் நினைத்தால் இப்போது பக்கத்து காவல்துறையை சொல்லி உங்களை கைது செய்ய முடியும். நீங்கள் ஆப்பிளை வெட்டுவதற்காக கத்தியை கையில் பிடிச்சிருக்கீங்க, இந்த கத்தியில் உங்களுடைய கைரேகை பதிந்து விட்டது, அதனால் என்னை கொலை செய்வதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்கள் என்று சொல்லி உங்களை கைது செய்ய முடியும் என்று எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்தில் வேறு ஒரு நபர் இருந்தால் ஒன்று கத்தியை கீழே போட்டிருப்பாங்க, இல்லை அந்த வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் பழனி பாபா அவர்கள் மிக துணிச்சலாக எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நீங்க இப்ப பேசினது எல்லாம் முழுக்க முழுக்க என் பாக்கெட்டில் இருக்கிற இந்த கருவியின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது. இது இங்க பதிவு செய்யப்படல, இன்னொரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால நான் நினைச்சா உங்களையே நான் மாட்டிவிட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக எம்ஜிஆரே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கார். அப்படி எம்ஜிஆரையே மிரட்டிய ஒரு ஆண்மகன் பழனி பாபா. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் மீது மிகப்பெரிய பற்று கொண்டு மிகப்பெரிய நம்பிக்கையோடு எம்ஜிஆரோடு பயணித்த தலைமைச் செயலகத்துக்கு சாதாரணமாக போய் கொண்டிருந்த பழனி பாபா அவர்கள் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு அவருக்கு முரண் ஏற்படுகிறது. எதற்காக முரண் என்றால், அன்றைக்கு இந்து முன்னணி என்கிற இந்துத்துவ அமைப்பை எம்ஜிஆர் அவர்கள் துவங்கி வைக்கிறார். சென்னையில் துவங்கி வைத்துவிட்டு பேசுகிற போது சொல்கிறார், எப்படி இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் என்கிற அமைப்பு இருக்கிறதோ அப்படி இந்துக்களுக்கு இந்து முன்னணி அவசியம் என்று பேசுகிறார். இப்படி இஸ்லாமியுடைய முதுகலை குத்தி இஸ்லாமியருக்கு எதிராக செயல்பட போகிற இந்து முன்னணியை துவங்கி வைத்ததாலே எம்ஜிஆருக்கும் பழனி பாபாவுக்கும் முரண் ஏற்படுகிறது. எம்ஜிஆரின் ஆரிய பாசத்தை, பிராமண பாசத்தை, மலையாள நேசத்தை புரிந்து கொண்ட பழனி பாபா அவர்கள் தொடர்ச்சியாக எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலேயே மேடை போட்டு எம்ஜிஆருடைய போலி முகத்திரையை கிழிக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆரை நேரடியாக விமர்சித்த ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு போராளி பழனி பாபா மட்டும்தான். எந்த அளவுக்கு விமர்சித்தார் என்றால் மிக கடுமையாக. எம்ஜிஆர் இதுவரைக்கும் யாரையும் பார்த்து பயப்படாத எம்ஜிஆர் அவர்கள் பழனி பாபா என்கிற ஒருவரை பார்த்து பயந்து நடுங்கினார் என்பது வரலாற்று உண்மை. எந்த அளவுக்கு எம்ஜிஆர் பயந்து நடுங்கினார் என்றால், நடுத்தர வயதுடைய தாடி வைத்த பழனி பாபா என்கிற ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய நபர் தலைமைச் செயலகத்திற்கும் தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களுக்கும் நுழைய தடை என்று அரசின் மூலமாக ஒரு தடை பழனி பாபாவுக்கு போடப்பட்டது. இந்தியாவிலேயே அரசு அலுவலகங்களுக்கு ஒரு தனி மனிதர் செல்ல தடை போட்டது பழனி பாபாவுக்கு மட்டும்தான். தடையை எம்ஜிஆர் போடுகிறார். அந்த தடைக்கு தடை வாங்கிய ஒரே ஆள் பழனி பாபா தான். தடை போட்ட எம்ஜிஆர் அவர்கள் அரசு அலுவலகம் செல்ல பழனி பாபாவுக்கு தடை போட்டதால்
பழனி பாபா அவர்கள் உடனடியாக இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடையை உடைக்க வேண்டும். கான்ஸ்டியூஷன் படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த ஒரு தனிநபருக்கும் அரசு அலுவலகத்துக்கு செல்வதற்கு தடை விதிக்கக்கூடாது என்று அவரே நேரடியாக வழக்கை போட்டு வாதாடி தடைக்கு தடை வாங்கி எம்ஜிஆருடைய முகத்திலே கரியை பூசினார். பழனி பாபா அவர்களுக்கு பேசுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த பழனி பாபாவுடைய குரல் வழியை நெரிப்பதற்காக, அவர் மக்களிடத்தில் பேசக்கூடாது என்பதற்காகவே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவருக்கு தடை போட்டப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்பாக வாய்ப்பூட்டு சட்டம் என்று முத்துராமலிங்க தேவர்களுக்கு போடப்பட்டது. அதன் பிறகு முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒருவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது என்றால் அது பழனி பாபா அவர்களுக்கு மட்டும்தான். அவருக்கு மக்களிடத்தில் பேசுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. மக்களிடத்தில் பேசுவதற்கு பழனி பாபாவுக்கு தடை விதிக்கப்பட்ட போது பழனி பாபா அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த கூட்டத்தில் முழுக்க 100 எருமை மாடுகளை கொண்டு கட்டுகிறார். எருமை மாடை கட்டிவிட்டு பழனி பாபா ஒரு மைக்கை வைத்து பேசுகிறார். எனக்கு மக்களிடத்தில் பேசதான் தடை இருக்கிற ஒழிய மாடுகளிடத்தில் பேச தடை இல்லை. இந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் மாட்டுக்கிட்டே பேசலாம், உங்ககிட்டே பேசி புரிய வச்சிடலாம் என்று 1 மணி நேரம் புள்ளி விவரத்தோடு இந்துத்துவா குறித்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து, இந்திய வரலாறு குறித்து, உலக அரசியல் குறித்து மாட்டுக்கிட்ட பேசி எம்ஜிஆரை அவமதித்தார். தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்கள் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்கள் எல்லோரும் அரபியாலிருந்து வந்தவர்கள், அவர்கள் அரபு தேசத்திலிருந்து இறக்குமதியானவர்கள், இஸ்லாமிய மதம் அரபு இருந்து வந்த மதம் என்று தொடர்ச்சியாக இங்கிருக்கிற இந்துத்துவாதிகளால், இங்கே RSS கும்பல்களால் பரப்பப்படுகிறது. அதை நேரடியாக மறுத்தவர், அதை நேரடியாக எச்சரித்தவர், ஒவ்வொரு மேடையாக யார் இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர் யார், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர் யார், அவர்களுக்கும் அரபு நாடுக்கும் என்ன தொடர்பு என்பதை மிக தெளிவாக புள்ளி விவரத்தோடு பேசியவர் பழனி பாபா அவர்கள். பழனி பாபா பேசுகிற போது சொல்வார், நான் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியன், நான் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் நான் தமிழன், நான் குடியுரிமையால் நான் இந்தியன் என்று மிக தெளிவாக சொல்வார். நான் இங்கே தான் இருந்தேன், மதம் தான் இறக்குமதியானது, இங்கிருக்கிற இஸ்லாமியர் யாரும் இறக்குமதியாகவில்லை, என் மதம் அரபி நாட்டிலிருந்து வந்த மதம், ஆனால் நான் இந்த இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் தமிழன், இந்த மண்ணின் பூர்வகுடி மகன். நான் முன்னாடி பல்லராகவோ இல்லை பறையராகவோ இல்லை நாடாராகவோ இல்லை கோணாராகவோ இல்லை செட்டியாராகவோ இல்லை வன்னியராகவோ இல்லை முக்கடத்தோராகவோ நான் இருந்திருக்கலாம், என் முன்னோர் இருந்திருக்கலாம். இந்த கொடுமையான இந்து மதத்தினுடைய சாதி கட்டமைப்பு, இந்த மத கட்டமைப்பு, நீ எனக்கு கல்வி மறுத்த, எனக்கு நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன, கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன, என்னை தொட்டா தீட்டுன்னு சொன்ன, என்னை பார்த்தா தீட்டுன்னு சொன்ன, உன் மதம் வேண்டான்னு சொல்லி நான் புனித மதமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் ஒழிய நான் தான் ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாம் அங்கிருந்து வந்தது, நான் இங்கே தான் இருந்தேன் என்பதை மிக தெளிவாக சொன்னவர் பழனி பாபா. இஸ்லாமியர்கள் மதமாக நிற்கிற வரை நம்மை சிறுபான்மை என்று சொல்லி அடிப்பான், நாம் இனமாக நிற்க வேண்டும் என்று மிகப்பெரிய புரிதலை, அதுவும் நாம் தமிழராக நின்றால் மட்டும்தான் இந்த மண்ணிலே நமக்கான அரசியலை வென்றெடுக்க முடியும், தமிழராக நின்றால் நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது என்று இஸ்லாமிய மக்களை அரசியல் படுத்தியதில் பெரும் பங்கு பழனி பாபாவுக்கு உண்டு. பெரும்பான்மை சமூகம் மட்டும்தான் அரசியல் கோலோச்ச முடியும், அரசியல் அதிகாரத்தை பெரும்பான்மை சமூகம் மட்டும்தான் பெற முடியும் என்கிற இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழக தலைவராக, தேசிய தலைவராக விளங்கியவர் கண்ணியமிக்க காகிதமுள்ள தலைவர்கள். எப்படி தமிழ்நாட்டிலிருந்து காமராஜர் என்கிற ஒரு தேசிய தலைவர் உருவானாரோ, எப்படி தமிழ்நாட்டிலிருந்து முத்துராமலிங்க தேவர்ங்கிற தேசிய தலைவர் உருவானாரோ, அப்படி தமிழ்நாட்டிலிருந்து உருவான ஒரு தமிழ் தலைவராக, தேசிய தலைவராக உருவானவர் தான் கண்ணியமிக்க காகிதமுள்ள. பாராளுமன்றத்திலேயே நேருவை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு மிகப்பெரிய போராளி கண்ணியமிக்க காகிதமுள்ள தலைவர்கள். காகிதமுள்ளத்துக்கு பிறகு இஸ்லாமிய மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி ஒரு பொது தலைவர், இஸ்லாமியர்களிருந்து ஒரு பொது தலைவர் வரவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக, ஒரு வெற்றிடமாக இருந்தது. காகிதமுள்ளத்துக்கு பிறகு இஸ்லாமிய மக்களை அரசியல் படுத்தி, இஸ்லாமிய மக்களை பொது நீரோட்டத்தில் பொதுமக்கள் ஒரு மக்களாக கலக்க வைத்து, அவர்களை தமிழக அரசியலில், தமிழர்களுடைய அரசியல் கலக்க வைத்தது மிகப்பெரிய பங்கு பழனி பாபாவை சாரும். பழனி பாபாவுக்கு பிறகு அப்படி ஒரு ஆள் உருவாகவில்லை, அந்த வெற்றிடம் இன்னும் இருக்குது என்பது அது மிகப்பெரிய சாபக்கேடு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ, பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை அரசியல் கட்சியின் தலைவராகவோ பழனி பாபா அவர்கள் இருந்தது கிடையாது. ஜிகாத் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை அரசியல் படுத்த வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் ஜிகாத் கமிட்டியை உருவாக்கினார். ஆனால் எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாத பழனி பாபாவுக்கு இன்னைக்கும் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள், லட்சக்கணக்கான அவருடைய வழித்தோன்றல் இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு உரையும் ஆன்மாவை ஊடுருவி சென்ற உரை. இன்னைக்கு பேசுகிற தமிழ் தேசியத்தை அன்றைக்கே 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியவர் பழனி பாபா அவர்கள். வெறும் இஸ்லாமியர் என்று, இஸ்லாமிய இயக்கத்தின் தலைவர் என்று அவரை முடக்கி பார்க்க முடியாது.
உடைத்து எறிந்து நாம் மதமாக நின்றால் நம்மை அழிப்பான், நம்மை ஒழிப்பான், நாம் இனமாக நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் பாடம் கற்பித்தவர் பழனி பாபா அவர்கள். இந்து மதம் என்பது முழுக்க முழுக்க ஆரிய மதம், அது பிராமணிய மதம். கைபர் போலன் கணவாய் வழியாக அவருடைய பாணினா கைபர் போலன் பேசேஜ் வழியாக வந்தாருமாங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடு வைக்க வந்த இந்த பரதேசி கூட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று இந்த போலி இந்துத்துவாக்கு எதிராக, இந்து மத தீவிரவாதத்துக்கு எதிராக கடுமையான சொற்களை பயன்படுத்தியவர் பழனி பாபா. அன்னைக்கு நாட்டையே உலுக்கிய ராஜீவ்காந்தியுடைய படுகொலை குறித்து தமிழ்நாட்டுடைய எந்த தலைவரும் வாய் துறந்து பேசாத போது ராஜீவ்காந்தி கொலை வழக்கை துணிச்சலோடு பேசியவர் பழனி பாபா ஒருத்தர் மட்டும்தான். பழனி பாபா அவர்கள் சொல்கிறார், உடனடியாக இவர்கள் ஈழ புலிகள் மீது பழியை போடுகிறார்கள். ஈழப்புலிகள் வந்தார்கள், குண்டு வைத்தார்கள், ராஜீவ்காந்தி இறந்து விட்டார் என்று பழியை சுமத்துகிறார்கள். ஒரு பாட்டிலை எடுத்துக்கொண்டு பழனி பாபா அல்ல காணொலியாக விளக்கம் கொடுக்கிறார். இந்த பாட்டில் குண்டு வைத்திருக்கிறால் இந்த குண்டு வைத்த இந்த பாட்டில் தான் வெடிக்கும், பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எப்படி வெடிக்கும்? தானு உடம்பில் குண்டு இருந்தால் தானு தான் வெடித்திருக்க வேண்டும், ஆனால் எப்படி ராஜீவ்காந்தி வெடித்து சிதறினார் என்ற கேள்வியை முதலில் இந்தியாவில் எழுப்பிய ஒரே ஆண்மகன் பழனி பாபா மட்டும்தான். அப்படி என்றால் ராஜீவ்காந்தி தான் குண்டை வைத்திருந்தாரா என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன் என்று சொல்றார். அதே போல ஜெயந்தி நடராஜன் வந்தாரு, பார்த்தாரு, ஆகாயத்தை பார்த்தாரு, புகையா போச்சுன்னு சொல்றாரு. அதே போல ப. சிதம்பரம் வந்தாரு, ஆகாயத்தை பார்த்தாரு, புகையா பார்த்துன்னு சொல்றாரு, டம்முன்னு வெடிச்சது புகையா போச்சுன்னு சொல்றாரு. அதே போல வாழப்பாடி ராமமூர்த்தி வந்தாரு, ஆகாயத்தை பார்த்தேன், டம்முன்னு வெடிச்சது புகையா போச்சுன்னு சொல்றாரு. எல்லாமே ஐ விட்னஸ் கிடையாது, எல்லாமே ஸ்கை விட்னஸ் தான் என்று அதை நக்கலாகவும் மிகப்பெரிய கேள்வியாகவும் எழுப்பியவர் பழனி பாபா. இதுல பட்டாசு வைங்க, இதை சும்மா வைங்க, இது ரெண்டி பக்கத்தில் வச்சு இதை கொளுத்தி விடுங்க, எதுங்க வெடிக்கும்? இதான் வெடிக்கும், இது வெடிக்காது. நாட்டில் ஊழல் செய்கிற, நாட்டில் கொள்ளையடிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மீதே வழக்கு தொடுக்கிற, அவர்களை கேள்வி கேட்கவே பயப்படுகிற தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எதிர்த்து வழக்கு தொடர்ந்த ஒரே ஆண்மகன் பழனி பாபா அவர்கள் மட்டும்தான். முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் திருப்பதி கோயிலுக்கும் காஞ்சி சங்கர மடத்திற்கும் வந்து போன செலவு, போக்குவரத்து செலவு, அவர் தங்கியிருந்த செலவு 244 கோடி ரூபாய் அரசு பணத்தை செலவு பண்ணியிருக்கிறார். உடனடியாக அந்த பணத்தை அவர் திரும்ப அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனை எதிர்த்து பழனி பாபா அவர்கள் தொடுத்த வழக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. தொடர்ச்சியாக இந்து மத தீவிரவாதத்துக்கு எதிராக, RSS பயங்கரவாதிகளுக்கு எதிராக, சங் பரிவாருக்கு எதிராக பழனி பாபா அவர்கள் பேசியதால் அவர் மீது 136 வழக்குகள் தமிழ்நாட்டில் போடப்பட்டது. 125 முறை அவர் கைது செய்யப்பட்டார். 136 முறை அவர் வழக்குகள் போடப்பட்டாலும் 136 வழக்குகளையும் தனி ஒரு மனிதனாக வாதாடி அந்த 136 வழக்குகளையும் வென்ற ஒரே தலைவர் பழனி பாபா மட்டும்தான். தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமாக பேசக்கூடிய பழனி பாபா அவர்கள் தமிழ்நாடு தாண்டி கேரளா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்று உலகின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய வாத திறமையால் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பைபிளுக்கான விளக்கங்களை அவரே உரை எழுதியிருக்கிறார். அதே போல 13 மணி நேரம் அமெரிக்காவுடைய முக்கியமான பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான ரீதியில் குரானுக்குரிய விளக்கத்தை 13 மணி நேரம் ஒரு உரை நிகழ்த்தி மிகப்பெரிய சாதனை படைத்தவர் பழனி பாபா அவர்கள். அவருடைய பேச்சுகளுக்கு இன்றைக்கு விமர்சனம் செய்யவோ அதற்கு பதில் சொல்லவோ இன்னும் யாரும் பிறக்கவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. வெறும் பேச்சோடு நிறுத்திவிடாமல் தன்னுடைய ஜிகாத் கமிட்டியின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பொய் வழக்கு போட்டு தடா வழக்கில் பொய் வழக்காக கைது செய்யப்பட்ட அத்தனை பேருடைய குடும்பத்திற்கும் உதவிகளை செய்தவர். தன்னுடைய கேசட் விற்கிற அத்தனை கேசட்களையும் விற்று அந்த வருகிற வருமானத்தை, அந்த பணத்தை முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் பழனி பாபா அவர்கள். மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில், திண்டுக்கல் ஆய்க்குடியில் முதலாளி குடும்பம் என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த பழனி பாபா அவர்கள் மிகப்பெரிய ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் என்றால் இந்த கட்டுப்பாடுகள் தான் பேசுவார், இஸ்லாமியர் என்றால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் பேசுவார், இஸ்லாமியுடைய பிரச்சனை மட்டும்தான் நிற்பார் என்ற அந்த வரைமுறைகளை உடைத்தெறிந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருந்த வட்டி பிரச்சனை, வரதட்சணை கொடுமை அதையும் கேள்வி கேட்டு இஸ்லாமிய மக்கத்தில் இருந்த சமூக மூட பழக்கவழங்களையும் கேள்வி கேட்ட ஒரு புரட்சியாளர் பழனி பாபா. அதனால தான் அவர் புரட்சியாளர் பழனி பாபா என்று அழைக்கப்படுகிறார். ஒரு இந்து தலைவர்கள் இஸ்லாமியர் விமர்சிப்பதும், இஸ்லாமிய தலைவர்கள் இந்து மதத்தை விமர்சிப்பதும் ஒரு பொதுவான அரசியல். ஆனால் அதை உடைத்தெறிந்தவர் பழனி பாபா. ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து தன்னை எப்போதும் இஸ்லாமிய தலைவராக அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து பேசியவர். இந்து மதத்துடைய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசியதோடு இந்து மக்களுடைய பொதுவான மக்களோடு மிகப்பெரிய நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை போட்டினார். இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்கு வரமாட்டாங்க, இந்து கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க மாட்டாங்க என்று பேசுகிற அந்த வரைமுறையை உடைத்தெறிந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ இந்து கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தவர் பழனி பாபா.
மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு இவரே நின்று போய் நன்கொடை கொடுக்க அளவுக்கு மிகப்பெரிய சகோதரத்துவத்தோடு நடந்து கொண்டார். அதே போல தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் மத்தியில் யார் உண்மையான தலைவர், யார் போலியான தலைவர், யார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உண்மையாக இருப்பார் என்பதை ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டியவர் பழனி பாபா. முத்துராமலிங்க தேவர் குறித்த அவருடைய பார்வை மிக நீண்ட பார்வையாக இருக்கும். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போன்ற ஒரு வீர மகனை இந்த நூற்றாண்டிலே கண்டிருக்க முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார். அதே போல ராவணன் குறித்து யாரும் பேச அச்சப்படுகிற கருத்துக்களை, யாரும் சொல்லாத கருத்துக்களை ராவணன் குறித்து பேசியிருக்கிறார். நிலம் வழங்கி பாண்டியன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிய பேரரசன் தான் ராவணன். சிவனை வழிபடுகிற ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் ராவணன். அவனை இன்னைக்கு கற்பனை கதாபாத்திரமாக மாற்றி ஒரு ராமனை வைத்து வீழ்த்தியதாக பொய்யான ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள். ராவணன் தான் வீரன் என்று 20 ஆண்டுகளுக்கு முன்பே பேசி சென்றவர் பழனி பாபா. ஒரு காலத்தில் நிலவழங்கி பாண்டியன் என்ற பெயர் பெற்றவன் தான் இலங்கையை ஆண்டு வந்த மன்னன். அவன் 16,000 ஆண்டுகள் சிவபெருமானை வழிபட்ட ஒழுக்கமுள்ள அரசன். அவனை ராவணன் என்று சொல்லுவார்கள். அதே போல தமிழ் கடவுளாக கொண்டாடப்படுகிற முருகன் குறித்து பழனி பாபாவுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. முருக வழிபாடு குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதே போல முருகன் என்பவன் அவன் பிராமணன் கிடையாது, அவன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன், அவன் தமிழன், தமிழர்களை ஆண்டவன், ஒரு தமிழனாகவே பிறந்தவன், தமிழ் மன்னன் என்று அவருடைய மிக தெளிவான நீண்ட பார்வை இருக்கிறது. இந்து மதம் குறித்து, கிறிஸ்தவம் குறித்து, ராவணன் குறித்து, முருகன் குறித்து, இப்படி பல தலைவர் குறித்து பல ஆராய்ச்சிகளை நிகழ்த்தியவர் பழனி பாபா அவர்கள். எங்கூரை சேர்ந்த முருகன் தான் முதல் தமிழன். முருகன், முருகு, அழகு, அன் என்ற திகதி சேர்ந்து தமிழனாக இருந்து மலையில குறிஞ்சி மலையில வாழ்ந்தான். எந்த ஒரு கருத்தையும் சொல்வதற்கு பழனி பாபா அவர்கள் தயங்கியதே கிடையாது. மரணம் என்பது என் மசருக்கு சமம், இறப்பு என்பது எனக்கு முடிவல்ல, அது துவக்கம். ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இறப்பு என்பது துவக்கம் எப்படியோ அதே போல எனக்கும் இறப்பு என்பது துவக்கம் தான், எங்களுக்கு முடிவே கிடையாது என்று பேசியிருக்கிறார். அதே போல சிறுபான்மையினத்தின் காவலர் கருணாநிதி என்று இன்றைக்கும் சிறுபான்மை காவலர் கருணாநிதி, சிறுபான்மை காக்க வந்த இயக்கம் திமுக என்று சில பேர் கொண்டாடுவார்கள். ஆனால் அதை உடைத்தெறிந்து பேசியவர் பழனி பாபா அவர்கள். அதனாலேயே அவர் புறக்கணிக்கப்பட்டார், அதனாலேயே அவர் மீது வழக்கல் வந்தது, அதனாலே கருணாநிதி ஆட்சி காலத்தில் 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் பழனி பாபா அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஏனென்றால் கருணாநிதி என்பவர் சிறுபான்மை காவலர் என்று சொல்லி நமக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாகவே நான் ஒரு பாப்பாத்தி, நான் ஒரு பிராமண பெண் என்று சொல்லி சரியத் சட்டத்துக்கு எதிராக பேசினார். சரியத் சட்டத்துக்கு எதிராக பேசி அவர் தன்னை எப்போதும் எதிர்ப்பாளராக காட்டிக்கொண்டார். ஆனால் கருணாநிதியை போல இஸ்லாமியரின் நண்பனும் சிறுபான்மை காவலர் என்று சொல்லி முதுகில் குத்தவில்லை. கருணாநிதி இஸ்லாமியரின் முதுகில் குத்திய பச்சை துரோகி. கருணாநிதியும் திமுகவும் இஸ்லாமியர்கள் செய்த ஒரு நன்மையை எந்த ஜமாத்து வந்து என்னிடத்தில் விவாதித்தாலும் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் என்று பழனி பாபா பேசிய பேச்சுகள் மிகப்பெரிய அரசியல் அதிர்ச்சிகளை உருவாக்கியது. கருணாநிதியின் ஆட்சி காலத்திலே ஆவடி பள்ளிவாசல் கட்டப்படாமல் தடுக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் திருவையாறிலே ஒரு பள்ளிவாசலுக்கு தடை விதிக்கப்பட்டது. கருணாநிதியின் ஆட்சியிலேதான் ஐயம்பேட்டை பள்ளிவாசல் தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்டது. அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கு வரைக்கும் சிறுபான்மை காவலர் கருணாநிதி, சிறுபான்மையோட பாதுகாப்பு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று நிறைய பேர் சொல்வார்கள். ஆனால் பழனி பாபா அவர்கள் சொன்னது போல இஸ்லாமியர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாத, இஸ்லாமுடைய வாக்கையும் இஸ்லாமுடைய பணத்தையும் இஸ்லாமியருடைய செல்வாக்கையும் பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்து இஸ்லாமியர்களை பலிகடா செய்த ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்றம் என்று பழனி பாபா சொன்னது இன்னைக்கு 100க்கு 100 உண்மையாக இருக்கிறது. கருணாநிதி அவர்களுக்கு தொடர்ச்சியாக விமர்சனம் செய்ததால் கருணாநிதியின் கோபத்திற்கு ஆளானார் பழனி பாபா. அன்றைக்கு ராமகோபாலன் அவர்கள் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து இந்துத்துவாவிற்கு இந்துவுக்கு ஆபத்து என்கிற ஒரு நூலை எழுதினார். அந்த நூலுக்கு மறுப்புரை எழுதியதற்காக பழனி பாபா அவர்கள் கருணாநிதி ஆட்சி காலத்திலே கைது செய்யப்பட்டார். 1980 மண்டைக்காடு கலவரத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் நுழைந்த RSS கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்க ஆரம்பித்தது. இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் எப்படியாவது பிரித்து இந்துக்களுடைய ஓட்டை வாங்க வேண்டும், இந்துக்களை தனியாக பிரிக்க வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட RSS கும்பல் இந்து முன்னணி என்ற பெயரில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உள்ளே இறங்கியது. உள்ளே இறங்கிய கும்பல் எல்லா பள்ளிவாசலையும் திட்டமிட்டு தாக்க ஆரம்பித்தார்கள். தாக்கியதில் மேலப்பாளையம், மேட்டுப்பாளையம், நாகப்பட்டினம், நாகூர், அத்திக்கடை, பழனி என்று தமிழ்நாடு முழுக்க கலவரங்கள் நடத்த திட்டமிட்டது இந்த இந்துத்துவா கும்பல். அன்றைக்கு இந்துத்துவா சக்தியில் இருந்த இஸ்லாமியர்களை காக்கிற பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் தான் பழனி பாபா என்கிற அந்த புனித போராளி. பழனி பாபா அவர்கள் எல்லா சமூகத்தையும் நேசித்தார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, பழனி பாபா அவர்கள் ஒரு வளர்ப்பு மகளை வளர்த்து வந்தார். அந்த வளர்ப்பு மகள் இந்து சமூகத்தை சார்ந்தவர். பழனி பாபா அவர்கள் அந்த மகளை இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாற்றாமல், அவருடைய பெயரையும் மாற்றாமல் வளர்த்து வந்ததுதான்
அவர் எல்லா சமூகத்தையும் நேசித்தார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எல்லாவற்றையும் தாண்டி அவர் வளர்த்த அவருடைய வளர்ப்பு மகள் ஒரு ஈழத்தமிழர். போரில் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை தத்தெடுத்து அவளை வளர்த்து அவளை இந்துவாகவே பெயரை மாற்றாமல் வளர்த்தார் பழனி பாபா. வெறும் பேச்சாளராக ஒரு சமூக செயற்பாட்டாளராக நின்று விடாமல் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக மாணவ சமூகத்துக்கு, இளைய சமூகத்துக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வுகளையும் இந்தியா முழுக்க இஸ்லாமிய சமூகம் படுகிற வேதனைகளையும் கொண்டு போய் சேர்த்தவர் புனித போராளி பழனி பாபா அவர்கள். அல் முகாஜித், முக்குள முரசு, புனித போராளி என்கிற அந்த இதழ்கள் மூலமாக தன்னுடைய வாத பிரதிவாதங்களை எடுத்து வைத்து தன்னுடைய அறிவு திறமையால் தன்னுடைய எழுத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். குறிப்பாக புனித போராளி, அந்த புனித போராளி இதன் மூலமாக இந்தியா முழுக்க நடக்கிற இந்துத்துவாவுடைய துரோகங்களை இந்து என்கிற பெயரில் இந்த RSS கும்பல், இந்த பயங்கரவாத கும்பல் நடத்துகிற இந்த மோசடித்தனங்களை விலாவரியாக எழுதியவர் பழனி பாபா. தன் வாழ்நாளில் 13,201 கூட்டங்களில் பேசிய பழனி பாபா தனக்காக ஏதும் சேர்த்து கொள்ளாமல் இஸ்லாமிய சமூகத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அநீதிகளால் அடக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார். அவருக்கு ஆதரவாக நின்றார். அவர் நினைத்திருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக திமுகவிடமோ இல்லை அதிமுகவிடமோ இல்லை பாமகவிடமோ பேரம் பேசி இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு போய் ஒப்படைத்து 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி கொண்டு சோபகமாக வாழ்ந்திருக்க முடியும். இன்றைக்கும் ஒரு பெருந்தலைவராக இருந்திருக்க முடியும். ஆனால் இந்துத்துவாவின் கோர முகத்தை தோலுரித்து காட்டியதால், RSSின் கோர முகத்தை தோலுரித்து காட்டியதால், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய துரோக முகத்தை தோலுரித்து காட்டியதால், யார் இஸ்லாமிய நண்பன், யார் இஸ்லாமிய துரோகி என்று வெளிப்படையாக பேசியதால் பழனி பாபா அவர்கள் 1997ஆம் ஆண்டு இதே நாள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மிக கொடுமையான முறையில் இந்த RSS தீவிரவாதிகளால், இந்துத்துவா பயங்கரவாதிகளால் வெட்டி வீசப்பட்டார். மரண தருவாயில் கூட என் மக்களை விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வேனே தவிர மரணம் வந்துவிட்டது என்று மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டேன். லட்சியவாதிக்கு ஏதடா மரணம் என்று கேள்வி கேட்ட பழனி பாபா அவர்கள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இதே நாள் விதைக்கப்பட்டார். அவர் சொன்னார், எனக்கு பிறகு ஒரு எழுச்சிமிக்க இளைய சமுதாயம் வரும். அவர்கள் என் எலும்பை தோண்டியாவது நன்றி சொல்வார்கள். நான் விதைப்பது கனிகள் அல்ல, விதைகள். நடுவதை நட்டு வைத்திருக்கிறேன். ஒரு நாள் இது வெளிச்சமாக வளரும். அன்றைக்கு என்னை வரலாறு விடுதலை செய்யும் என்று சொன்னார். உண்மையிலே இன்றைக்கு பழனி பாபா விரும்பிய, பழனி பாபா அவர்கள் நினைத்த அந்த இளைய சமுதாயம் தமிழ்நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. சாதி கடந்து, மதம் கடந்து, மொழியை நேசித்தார் பழனி பாபா. மொழியால் மக்களை இணைக்க நினைத்தார். மொழி மட்டும்தான் நம்மை இணைக்கும், நம்மை சாதி பிரிக்கும். நம்மை மதமாக நின்றால் நம்மை அடிப்பான், விரட்டுவான். ஆனால் இனமாக நின்றால், மொழியாக நின்றால் யாராலும் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று பழனி பாபா விதைத்த விதைகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க தொடங்கியிருக்கிறது. பழனி பாபா இன்றைக்கு விடுதலையாவார். பழனி பாபா என்ற அந்த மாவீரனுக்கு, அந்த புனித போராளிக்கு தமிழ் உள்ளவரை, தமிழர்கள் உள்ளவரை என்றைக்கும் சாவு கிடையாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி